வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். கோதுமை மாவு இனிப்பு தோசை. இதில் சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, நாட்டு சக்கரை, வெண்ணெய், வாழைப்பழம் எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்லோட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். கோதுமை மாவு இனிப்பு தோசை செய்கிறதுக்கு 2 சின்ன வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வாழைப்பழம் எடுத்திங்கன்னா ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. வாழைப்பழம் சேர்த்துட்டு நல்லா நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மேஷ் பண்ணிக்கலாம். ஸ்வீட்காக 100 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்து செய்யலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்குன வெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற வாழைப்பழம், நாட்டு சக்கரை, வெண்ணெய் எல்லாமே நல்லா கலந்து வரணும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம சலிச்சிக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்க்குறது முற்றிலும் ஆப்ஷன். நமக்கு இது சேர்த்து செய்யும் போது நமக்கு இந்த இனிப்பு தோசை நல்ல சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் கிடைக்கும். சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நமக்கு வாழைப்பழம் சேர்த்துருக்கோம், அதுக்கே நமக்கு தோசை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நல்லா கலந்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்குறேன். 200 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்ல தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா கலந்தாச்சு. நம்ம இந்த தோசையை ஊற்றி எடுக்கிறதுக்காக இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு 2 கரண்டி சேர்த்துக்கலாம். ரொம்பவும் மாவு தேய்க்காமல் நல்லா மொத்தமாக ஊற்றி எடுத்துக்கலாம். ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த இனிப்பு தோசை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு. இது இனிப்பு கோதுமை தோசைன்னு சொல்லுவாங்க, இல்லை பேன் கேக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை இதே போல் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தேன் சேர்த்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.